அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, ஆன்மீக சொந்தங்களே, நட்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிவபுராண விளக்கத்தின் 13வது பகுதியாக 61 வரியிலிருந்து 65 வரிகளுக்கான சிவபுராண வரிகளுக்கு எளிமையான முறையிலே அனைவரும் எளிமையாக கேட்டு படித்து தெரிந்து கொண்டு வகையிலே தாயுமானவர் என்ற தலைப்பிலே இந்த விளக்கத்தை நாம் தருகின்றோம். மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவனின் கருணை பிடிக்குமென்றால் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நல்லதெல்லாம் நாடி வரும். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்சுடரே, தேசனே, தேனாரமுதே, சிவபுராணனே, பாசமாய் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு அருளியுள்ளார்கள் சிவபுராணத்திலே. ஞாயிற் கடையராய் கிடந்த அடியனுக்கு என்று நாயை ஒரு கேவலமான வகையிலே தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார் எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான். அடுத்து தயாவான தத்துவனே. ஆமாம், ஞாயிற் கடையராய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாயை விட மேலானவன். தாய் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்தவள். அந்த வகையிலே தாயுமானவராக நம்முடைய எம்பெருமான் விளங்குகிறார். காவிரி நதியினுடைய தென்கரையிலே இருந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வரவிருக்கிறது. அவள் பூம்புகாரிலே இருந்த தன் தாய்க்கு கடிதம் எழுதுகிறாள். தாய் வருவதற்கு சற்று காலதாமம் ஆகிறது. அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வந்திருக்கிறது. அப்பொழுது எம்பெருமான் சிவனை நினைந்து இறைவா என்று மனதுள்ளே இறைவனை வேண்டுகிறாள். இறைவனுடைய பெருங்கருணையால் பேராற்றலினால் இறைவன் பார்வதி தேவியும் கங்கா தேவியும் பணிப்பெண்களாக அழைத்து கொண்டு தானே பெண் வேடமிட்டு பெண் உருவெடுத்து அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்து பிரசவம் பார்த்ததாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன. அவ்வளவு தயாள குணம் படைத்த இறைவன் நம்முடைய இறைவன். அவர் தாயுமானவர், தந்தையுமானவர். தாயுமாக தந்தையுமாக நம்மை எப்பொழுதும் காத்து வருகிறவர். நம்மையெல்லாம் மிகவும் தூய்மைப்படுத்தி நாம் ஓம் நமச்சிவாயா என்றால் நம்மை அவர் காத்து வருகின்றார். ஞாயிற் கடையராய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தயா என்ற இரக்க குணம் தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசு என்றால் அழுக்கு. அழுக்கற்றவன் யார்? இறைவன். மாசற்ற சோதி. சோதி என்றால் ஒளி. ஒளி வடிவானவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. அந்த தீபம் எரிகின்ற பொழுது அப்பழுக்கற்ற ஒரு ஒளியாக இறைவன் வீசிக்கொண்டிருக்கார். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. அந்த ஒளி மலர்ச்சுடர். தேசனே, சிவபுராணனே. தேசம் என்றால் நாடு. நாடாக இருப்பவரும் அவர்தான். நாடியவருக்கு கருணை புரிவரும் அவர்தான். சிவபுராணனே, அதாவது கைலாயத்தை சிவபுரம், அதாவது அந்த ஊரோட பேர் சிவபுரம். அந்த சிவபுரமாக நாம் தான் வணங்கி வழிபட்டு வருகின்றோம். சிவபுராணனாக இருப்பவர் அவர்தான். தேசனே, தேனார் அமுதே, சிவபுராணனே என்று பாடுகிறார். தேனார் அமுதே. அமுதும் இனிமையானது, தூய்மையானது. தேனும் இனிமையானது, தூய்மையானது.
உயர்ந்த சுவையுடையது. அதுபோல அவர் இருக்கின்றார் இறைவன் என்று மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார். தேசனே, தேனார் அமுதே, சிவபிராணனே, பாசமாய் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாய், தாய் மகனிடம் கொள்வது பாசம், உறவுகளிடம் கொள்வது பாசம், இறைவனிடம் நாம் கொள்வதும் இறைவன் நம்மீதும் கொள்வதும் பாசம். பாசமாய் பற்றறுத்து, பற்று இல்லாத ஒரு தேகம் வேண்டும், பற்றில்லாத ஒரு மனம் வேண்டும், பற்றில்லாத மாசில்லாத இந்த வாழ்வு வேண்டும். பாசமாய் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று அருமையாக நம் உள்ளம் உருகும்படியாக மணிவாசக பெருமான் அருளியுள்ளார்கள். இந்த விளக்கம் பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாயா என்று உள்ளம் உருகி கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். வாழ்வில் வளங்கள் அத்தனையும் வந்து சேரும். இறைவன் நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக தன்னுள் வைத்திருப்பார். மீண்டும் நல்ல நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். மீசை அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.